ஹலோ ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேஸ் ஸ்டடியில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது தமிழில் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரில எனக்கு. அது சப்போஸ் அப்படி யாரும் கொடுக்கலன்னா நம்ம தான் அவங்க ஃபஸ்ட்டு. இது நம்ம இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ்டர் முகேஷ் அம்பானி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு தங்க சுரங்கம், அது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி அது ரன் ஆகுது, எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவங்க, அதை பற்றி தாங்க எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேஜர்லி மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணின்னு இருக்கிறவங்க, அவங்க எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், அது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், இதெல்லாமே ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கலாம் அவங்க. அது வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது ஸோ ஜாம்நகர் ரிஃபைனரி. கேஜிஎஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி பாய் கிட்ட எப்படி ஒரு தங்க சுரங்கம் இருந்துச்சோ, அதே மாதிரி நம்ம முகேஷ் அம்பானி அவர்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க சுரங்கம் இருக்குதுங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஜாம்நகர் ரிஃபைனரி. கேஜிஎஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அந்த கோல்டு மைனில் நீங்கள் எவ்வளோ தங்கம் எடுத்தாலும் உங்களுக்கு தங்கம் வந்துனே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஜாம்நகர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எவ்வளோ நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வரீங்களோ அதுக்கு அதிகமாக ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அது ப்ராஃபிட்டபுளாக. அது வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஃபைனரின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப்பு நான் கொண்டு வந்திருக்கேன். நான் அது அந்த கிளிப்பு வீடியோவை பாருங்கள் நீங்கள். அது இதுதாங்க ஒரு ரிஃபைனரினா இப்படி தாங்க இருக்கும். அது ஓவரால் லுக். இது ரிஃபைனரிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கடலுக்கு பக்கத்தில் தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க அவங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ஷிப் மூலமாக தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 99% அப்படி தான் பண்ணுறாங்க அவங்க. அது நம்ம இந்தியாவில். அது அதனால தான் எல்லாமே கடலுக்கு பக்கத்தில் பேஸ்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, நம்ம சென்னை, இதெல்லாமே மேஜர் பிளேஸாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க. அது ரிஃபைனரிக்காக. அது ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் செட்டப் வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது ரிஃபைனரி யாருன்னாலும் போடலாங்க காசு இருந்துச்சுன்னா. ஆனால் சில பேரால் மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் பண்ண முடியும். சரி, இப்போ வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? அது வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரிஃபைனரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறது க்ரூட் ஆயில் தான். அது க்ரூட் ஆயில் மூலமாக எத்தனை ப்ராடக்ட் வெளியே வருது, அது எப்படி ப்ராஃபிட்டபுளாக மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம அது வாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் கொண்டு வந்திருக்கேன் நான். அது அதோட ப்ராசஸ் பேஸ் பண்ணி. அது இதில் பார்த்தீங்கன்னா ஷிப்லேருந்து வர க்ரூட் ஆயிலை நம்ம ஒரு பாய்லரில் போட்டு ஒரு சர்டன் டிகிரி செல்சியஸில் நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். அது ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு வெளியே வரும். அது அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கெரோசின், நாப்தான், கேஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வெளியே வரும். அது அந்த ஆயில்லேருந்து, அது க்ரூட் ஆயில்லேருந்து. அது நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. அது நம்ம தான் கேஸு, பெட்ரோல், டீசல் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோமே, நம்ம எங்கெங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னு சொல்லியாது. இல்லைங்க, நம்ம இந்தியாவிலையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப் தான். அது சரி வாங்க இப்போ உங்களுக்கு ரிஃபைனரியை பற்றி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அது இப்போ நம்ம ஜாம்நகர் ரிஃபைனரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது ஜாம்நகர் ரிஃபைனரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷமாக மார்க்கெட்டில் ரன் ஆகின்னு இருக்குது. அது இன்னைக்கு டேட்டில் அது இந்தியாவிலே நம்பர் 1 பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அது நம்ம ஜாம்நகர் ரிஃபைனரி தான். அது இந்த ரிஃபைனரியை லான்ச் பண்ணது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் அம்பானி அவர் இல்லைங்க, துருபாய் அம்பானிங்க, அவரோட அப்பாங்க. அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன், என் கொலீக்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன், அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்தேன் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு சொல்லி. அது அவங்க எல்லாமே சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோத்திங் இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நெட்வொர்க்கிங்கில் இருக்காங்க. அவங்க அது ரிலையன்ஸ் இல்லாத இடமே இல்லைன்றாங்க சில பேர். அது இந்த மாதிரி பதில் தான் நான் கேள்விப்பட்டது என் சர்க்கிளில். அது ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க. அவங்க ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த விமலுன்ற சொல்லி ஒரு க்ளோத்திங் பிராண்ட் மூலமாக தான் அவங்க மார்க்கெட்டுக்கு வந்தது. அவங்க அது இந்த விமல் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது. அது ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள் அதை அஃபோர்ட் பண்ண முடியல அந்த ப்ரைஸ். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கான்செப்டை
அப்படியே பேக்வர்ட் இன்டிகிரேஷன் கொண்டு போனாங்க அவங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நம்ம வந்து இந்த பிராண்டை வந்து நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியது. அதனால வந்து இந்த விமல் பிராண்டுக்கு தேவையான ஒரு பாலிஸ்டர் ஃபிலமெண்ட் யான் பிளான்ட்டை வந்து இவங்க ஃபஸ்ட்டு இந்தியாவில் போட்டாங்க இவங்க. இது போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருபாய் அம்பானி அவர். அது ஸோ அந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பாலிமர் தேவைப்பட்டுச்சு அவருக்கு. அது ஸோ அதனால் வந்து பாலிமர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் போயாச்சு அவங்க. அது ஸோ இந்த பாலிமர் எதில் கிடைக்குதுன்னு பார்த்தாருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோ கெமிக்கல் மூலமாக தான் வந்து இந்த பாலிமர் வந்து வருது வெளியாது. அதான் நான் சொன்னல உங்களுக்கு ரெஃபைனரி அதுதாங்க இங்கே யூஸ் ஆகிருக்குது. அது இந்த பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் தெரியுது இந்த சரி ஏன் நம்ம இந்த பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு இப்போ பேசாமல் வந்து நம்மளே வந்து ஒரு ரெஃபைனரி போட்டுடலான்னு சொல்லி தான் வந்து அவங்க ஜாம்நகர் ரெஃபைனரியே லான்ச் பண்ணதுங்க அவங்க. அது பாருங்கள் நம்ம திருபாய் அம்பானிக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துருக்குது. அந்த காலத்துலேயே வந்து அப்படியே பேக்வர்ட் இன்டிகிரேஷன் போயிருக்காரு அவர். அது அப்படியே பின்னாடி யோசிச்சிருக்காரு அவர். அது நம்மலாம் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கிடைச்சா அது விற்று அதில் இருக்க மார்ஜின் மட்டும் எடுத்துன்னு போயிடலான்னு பார்க்குறோம் நம்ம. அது ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட். அது ஆனால் வந்து ரெடிமேட் ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மார்ஜின் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அது அவருக்கு வந்து தெரிஞ்சதுனால தான் வந்து இந்த பிராண்டே அவர் லான்ச் பண்ணியிருக்காரு அவர். ஐ மீன் இந்த கான்செப்ட் இந்த ஆயில் ரெஃபைனரியை வந்து போட்டிருக்காரு அவர். அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாம்நகர் ரெஃபைனரியில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் 2 ஃபேஸாக பண்ணியிருக்காரு அவர். அது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லி. அது வாங்க நம்ம 1 by 1 பார்க்கலாம் நம்ம. இப்போ அதில் வந்து ஃபேஸ் 1 பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு. அது ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா வந்து 5000 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க அவங்க. அது அதில் வந்து 31 கிலோமீட்டர் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. அது ஸோ இந்த ஹோல் செட்டப் இருக்குல்ல இது எல்லாமே. அது இதில் பார்த்தீங்கன்னா வந்து 350 மெகாவாட் பவர் பிளான்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள. அது 2 கெமிக்கல் பிளான்ட்ஸ் போட்டிருக்காரு. 105 மைலுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் வந்து 3000 ஃபேமிலிஸ் தங்குறதுக்கு வீடுங்க கட்டி கொடுத்துருக்காங்க உள்ள. அது ஹவுசிங் போர்டு மாதிரி. அது ஸோ நம்ம இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து சீ வாட்டர் எலிவேஷன் பிளான்ட்டை ஒன்று போட்டு கொடுத்துருக்காருங்க இவர். அது நீங்கள் யோசிப்பீங்க ஒரு ரெஃபைனரியில் இதெல்லாம் தேவையான்னு சொல்லியாது. இதெல்லாமே தேவைங்க. அது எதுக்குன்னு அவங்களுக்கு போக போக சொல்கிறேன் வாங்க. நான் இந்த ஓவரால் ஃபேஸ் முடிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷம் தாங்க. அது 1999 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிஃபைனரியை வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டார் அவர். அது யார் நம்ம திருபாய் அம்பானி. இப்போ வாங்க நம்ம ஃபேஸ் 2க்கு போகலாம். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருபாய் அம்பானி பண்ணலைங்க. இது பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முகேஷ் அம்பானி அவர். அது திருபாய் அம்பானிக்கு அப்புறமா வந்து ஃபுல் இன்சார்ஜாக எடுத்து அவர் செட்டப் பண்ண பிளான்ட் தான் இது ஃபேஸ் 2. அது திருபாய் அம்பானி அவர் என்ன பண்ணாரோ அதோட அதிகமாக வந்து இவர் பண்ணியிருக்காரு இவர். அது இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் சப்ளை டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்டுக்கு. 1,60,000 டன் காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1,38,000 டன் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 80,000 ஒர்க்கர்ஸை வேலை வாங்கியிருக்காங்க அவங்க. அது ப்ளஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 8,000 வெல்டர்ஸு, 8,000 கார்பெண்டர்ஸு, 5,000 பிளம்பர்ஸ் வந்து எப்போவுமே அவைலபிளில் இருந்திருக்காங்க அவங்க. அது ஸோ டிசைன் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் பிளான் செட்டப் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைனிங்காக பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் 1 கோடி ஹவர்ஸ் வந்து மைண்ட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அது இது தவிர பார்த்தீங்கன்னா வந்து 18,000 கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிக் கேபிள்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள்ஸும் பண்ணியிருக்காங்க அவங்க. அது 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு பைப்பிங் பண்ணியிருக்காங்க. 250 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க. அது அந்த பிளான்ட்டுக்குள்ளே. இதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு ரெஃபைனரினா வந்து கண்டிப்பாக வந்து ஐடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து அவர் ஐடி நெட்வொர்க்கே கொண்டு வந்திருக்காரு உள்ள. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 200 கிலோமீட்டருக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை வந்து உள்ள அவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காரு அவர். அது இது மூலமாக வந்து ஈஸியாக டேட்டா ஷேரிங் பண்ணுறதுக்காக அவர். அது கேட்பீங்க நீங்கள் அது எதுக்கு ஒரு ரிஃபைனரியில் எவ்வளோ பெருசாக வந்து அவர் பண்ணியிருக்கான்னு சொல்லி. அது இவர் இவ்வளோ பெருசாக பண்ணதுனால தான் வந்து அவருக்கு காஸ்டிங் வந்து கம்மியாக இருக்குது அவர். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் காசு இருந்தால் யாருன்னா ரிஃபைனரி பண்ணலாங்க, அது போடலாங்க அது இந்த பிளான்ட். அது ஆனால் வந்து நீங்கள் சின்னஸாக போட்டிங்கன்னா அதோட காஸ்டிங் அதிகம். அது ஒரு மெட்டீரியல் வாங்குறதுனா கூட வந்து ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டீல் கடைக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஒரு டன் ஸ்டீல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க அவங்க. அது இதே வந்து நீங்கள் ஒரு 10 டன் 15 டன் ஸ்டீல் எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரைஸிங் கொடுப்பாங்க. அது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க அது ஓவரால் ப்ராஜெக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க. அது ஸோ இதுதாங்க வந்து நம்ம முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், நம்ம திருபாய் அம்பானியாக இருக்கட்டும், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து உள்ளே பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ். அது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரிஃபைனரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5% வரும் உங்களுக்கு. அது நார்மல் ஒரு சின்ன ரிஃபைனரியாக இருந்துச்சுன்னா. அது
பட் ஜாம்நகரில் இருக்கிற ஜாம்நகர் ரெஃபைனரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.20% தான் வந்து ரெஃபைனரி வந்து வேஸ்டேஜ் கொடுக்குது அவங்களுக்கு. அது மீதி எல்லாமே வந்து அவர் மார்ஜினாக கன்வெர்ட் பண்ணின்னு இருக்கார் அவர். அது ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ரெஃபைனரி வந்து 5லேருந்து 8% வந்து மார்ஜின் கொடுக்கும் உங்களுக்கு ரெஃபைனரி வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு. அது பட் ஜாம்நகரில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இந்த ஒரு பெரிய கான்செப்ட் பெரிய மல்டிபிள் பிளான்ஸ் உள்ளே போட்டதுனால அவருக்கு அது மார்ஜின் வந்து அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த 5% வேஸ்ட் சொன்னதில்ல, அந்த 5% வேஸ்ட்டில் கூட வந்து 0.20% தான் வந்து வேஸ்ட் போகுது. மீதி 4.80% வந்து மார்ஜினாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அவர். அது ஸோ இது ஒரே அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து பிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் லெஸ் காஸ்டிங், அதுதாங்க. இப்போ வாங்க இந்த காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 21.1%. காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ ரா மெட்டீரியல் கொண்டு வரீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறது தான் அது காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரெஃபைனரியை பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். சின்ன ரெஃபைனரியில் ஒரு 50 டைப் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் 20 ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் 170க்கு மேலே ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வாங்க, நீங்கள் நாங்கள் வந்து 100++ மெயின் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி தரோம் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. அது ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வச்சுன்னு இருக்க அந்த ரெஃபைனரி பிளான்ட் தாங்க. அது இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட லாஸ்ட் குவார்ட்டரோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா 13,656 கோடிங்க. அது இது வந்து வெறும் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் தாங்க இது அவருடைய ப்ராஃபிட் ரேஷியோ. இது பாருங்க. ஸோ இது தவிர வந்து மற்ற கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ் இருக்குது. அது அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் பிளேயர்ஸும் இருக்காங்க. அது IOCL, BPCL, HPCL இவங்களாம் இருக்காங்க அவங்க. அது ஸோ அவங்க வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நம்ம. ஸோ BPCLன்றது பார்த்தீங்கன்னா வந்து பாரத் பெட்ரோலியம் அவங்க வந்து 10% தான் கொடுத்துருக்காங்க அவங்க. அது HPCL பார்த்தீங்கன்னா வந்து 12 இருக்குது, அது வந்து 12% ஆகும். IOCL வந்து ஒடிசாவில் இருக்குது, அது 12% ஆகும். SR பார்த்தீங்கன்னா வந்து 11.8% தான் அவங்க வந்து காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ் பண்ணுறாங்க அவங்க. அது பட் நம்ம முன்னே பார்த்த மாதிரி வந்து ரிலையன்ஸ் வந்து 21.1% வந்து காம்ப்ளெக்சிட்டி இண்டெக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ சீப்பான தரமான ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து அதை நல்ல குவாலிட்டியாக பண்ணித்தரோம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்ணுறாங்க அவங்க. அது அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை ப்ராஃபிட். அதில் அதனால தான் வந்து நிறைய பேர் அப்ரோச் ஆகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. அது இதனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேரலுக்கு வந்து $4 வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அவங்க. ஐ மீன் $4 அது ஒரு பேரலுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும். அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்டேஷன் இப்போ வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது வந்து phase 1 phase 2ன்னு பார்த்தீங்க நீங்கள். அது முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், நம்ம துருபாய் அம்பானியோட phase 1 phase 2ன்னு பார்த்தீங்க நீங்கள். அது இப்போ இவங்க வந்து ஃபியூச்சரை கணிச்சிட்டாங்க இவங்க. அது ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து க்ரீனரி பேஸ் இண்டஸ்ட்ரியை தான் கன்வெர்ட் ஆக போகுது எல்லாமே. அது அதனால வந்து உள்ளே இருக்கிற அந்த பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டாக இருக்கட்டும், கெமிக்கல் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவருக்கு ரீசனபிள் மார்ஜின் தர பிளான்ஸை மட்டும் விட்டுட்டு அவர் அது ப்ராசஸை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து ஈவே ஸ்டேஷனுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்காருங்க அவர். அது இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. பட் இவர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிறது இப்போவே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர். அது அவருடைய பிளேஸில் அது அந்த ஜாம்நகர் ரிஃபைனரியில் பாருங்க. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன தொழிலாளராக இருக்கட்டும், பெரிய தொழிலாளராக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டில் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அது எவ்வளோ அதிகமாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ நீங்கள் அவ்வளோக்கு அதிகமாக ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்கலாம், காஸ்ட் கட்டிங் பண்ணி நீங்கள். அது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு புது கேஸ் ஸ்டடியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.